நான் பேசிக்காகவே ரொம்ப ஷை டைப்புங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டு. நான் எந்த இடத்துல இருந்தேன்னா, எப்படி இருந்தால் தான் என்ன? நான் வந்து மற்றவங்கள நல்லா பார்ப்பேன். தேவையான எல்லா மரியாதை அவங்ககிட்ட பேசும்போது, பழகும்போது நான் கொடுப்பேன். நான் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுறதே ரொம்ப பேருக்கு என்ன மாதிரி பெரிய இடத்த ஆளுக்கும் என்னை பிடிக்கும். என்ன மாதிரி ஹாட் சிக்கான ஃபிகருக்குமே என்னை மதிக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ஜென்டில்மேனாக நடந்துக்குவேங்க. ஹெல்ப் ஆஃபர் பண்ணுவேன், ஸ்வீட்டாக பேசுவேன், கேரிங்காக பார்த்துக்குவேன். ஜென்டில்மேன்னா என்னன்ற மாதிரி ஆட்டிடியூட் காட்டுவேன். இது பாய்ஸ்க்கு மட்டும் பொருந்துமான்னு கேட்டால் இல்லை, கேர்ள்ஸுமே அப்படி தான். ரொம்ப ஹோம்லியாக, குடும்பப்பாங்க, ஸ்வீட்டாக, கேரிங்காக, ரெஸ்பான்சிபிளாக சகல நல்ல குணமும் இருக்கும். ஆனால் இடையில நடந்த விஷயத்த கேட்டிங்க, பயந்து போயிடுவீங்க போங்கன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. என்ன மாதிரி விஷயமா இருக்கும்? நான் இந்த மிதுன ராசி 2026 ப்ரிடிக்ஷனை மெயினாக 2 கேரக்டராக பிரிக்கிறேன். எஸ், ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்குமே லக்னத்துக்குமே நிறையா கேரக்டரிஸ்டிக் லைக் லைஃப் பார்ட் வந்து பிரியும். நம்ம இங்கே மெயினாக 2 டைப் ஆஃப் பீப்புள் வந்து பிரிப்போம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து இடையில ரொம்ப வருஷம் காத்திருந்தேன், பிள்ளை பிறந்துச்சு. சடனாக என் பிலவிட் பர்சன் கூட கல்யாணமே நடந்து முடிஞ்சிச்சு. லைக் அ மிரக்கல். நான் வீடு கடிலாம் வாங்கிட்டேன், பெட்டராக நான் ஜாப் ஆஃபர் கிடச்சிச்சின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. இந்த மாதிரி சொல்கிறவங்க நீங்கள் அப்படின்ட்டுனா உங்கள் பர்சனல் பர்த் சார்ட் ரொம்ப நல்ல இடத்துல இருக்குன்னே அர்த்தம். இன்னொன்று உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் அட்லீஸ்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும்னு அர்த்தம். இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் வாழ்ந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, வேலை போச்சு. இன்டர்வியூ கடைசி ரவுண்ட் வரைக்கும் போய் எனக்கு வேலை கிடைக்கல, வேலையில் மாற்றம், குறைவு சம்பளம் பத்தாத வேலை, நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்ற பயத்தில், ஆன்ஷியஸில், தனியாக லோன்லியாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பர் குட் நியூஸ் சொல்ல தான் நான் இங்கே வந்திருக்கேன். நம்ம இந்த ப்ரிடிக்ஷன் வந்து 2 வகையாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் ஜான் டு ஜூன், ஜனவரி டு ஜூன் 2026 எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த பீரியடில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரேக் பிடிக்கணும். பிரேக்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்ற ஒரே காரணத்துக்காக எடுத்தோடு தூக்கி பெரிய ஸ்டெப்பை வைக்கிறத நிப்பாட்டணும். யாரை நம்பியும் எந்த ஒரு சிக்னேச்சர் சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடாது. கேரண்டி போடுறேன், நீ பர்சனல் லோன் எடுக்க போறியா, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு கடன் வட்டி வாங்கி கொடுக்குறேன், என் பேரில் உனக்கு மோட்டோ வாங்கி கொடுக்குறேன், இதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம். சைன் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் பார்த்தே இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு வந்து லைஃப் கொஞ்சம் அப்கிரேட் ஆகும், இடமாற்றம் ஏற்படும். அது வேலையாக இருக்கலாம், இல்லை இருக்கிற வீடாக இருக்கலாம். பழைய வீடு, இந்த வீட்டில் இருந்தாலே ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் ஹெல்ப் கிடச்சி ஒரு பெட்டர் கொண்டோக்கு போகிற நிலமை, ஒரு படிப்புனால இடம் மாறுற நிலமை, ஒரு ஷார்ட் காஸ்ட் போகிறேன், அதுக்காக நான் ஒரு ஃபியூ டேஸ் இல்லை ஃபியூ மந்த்ஸ் ஒரு இடத்துல போய் தங்கி இருக்க போகிறேன்ற இடம் மாற்றம், தொழிலுக்காக வேறு இடத்துக்கு போகிற மாற்றம் எல்லாமே நடக்கிற காலமாக இது வந்து இருக்கும். தாய் வீட்டில் இருந்தேங்க, இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வேறு இடத்துக்கு போகிறேன், இந்த மாதிரியான இடமாற்றம், போயிட்டு வர மாதிரி, அந்த மாதிரியாச்சும் ஒரு ஃபுல் பெர்மனண்ட்டாக எல்லாத்தையுமே போயிட்டு வர மாதிரியான இடமாற்றமாச்சும் கண்டிப்பாக வந்து நடக்கும். வேறு என்ன சொல்லலாம், நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுற சான்சஸ் வந்து அதிகமாகும். மேரேஜ்க்கு குட் பீரியட். 7வது இடத்துல வந்து 4 பிளானட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து லாபமாக தான் கண்டிப்பாக இருக்கும், ஈவன் தோ வந்து குரு வக்கரம் பெற்றிருந்தாலும். ஆனால் நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, உங்கள் சீக்ரெட்ஸ் அடுத்த மூவ்ஸை வந்து யாரையும் பெருசாக நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் யூ ஷுட் ரியலி பி மேச்சூர் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் நாட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் த பெஸ்ட் ஃபார் யூ. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓவரான ஃபெயிலியரை பார்த்துருப்பீங்க, இல்லை பார்க்கவும் இந்த பீரியடில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயத்தை முடிக்க நான் அத்தனை தடவை முயற்சி பண்ண ஃபெயிலியர், ஆனால் கடைசியாக மைல்டாக ஒரு ட்ரை பண்ணுறப்போ அது வந்து இது ஐ மீன் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நிறைய விஷயத்தில் உங்களை வந்து சீட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக வந்து சனி பகவான் 3, 6, 10, 11, 12 இருக்கிறது வந்து யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. மார்ச் 6 வந்து சனி பகவான் வந்து 9ஆம் வீடு கும்பத்திலேருந்து அவர் 10ஆம் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரம் மார்ச் 6 அண்ட் ஆன்வர்ட்ஸ். இருந்தாலுமே ஜூன் வரைக்கும் கொஞ்சம் பார்த்தே பத்திரமா நீங்கள் இருக்கிறது வந்து ஹைலி அட்வைசபிள். ஸோ இந்த 9ஆம் வீட்லேருந்து அவர் 10ஆவது வீட்டுக்கு போகிறது வந்து உங்களுக்கு கரியர் மாற்றம், கரியரில் ரொம்ப வருஷம் வேலை தேடிட்டு இருக்கேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களுக்கு வந்து மார்ச் 9 ஆன்வர்ட்ஸ் நிறைய நல்ல செய்தி கண்டிப்பாக வந்து வரும். கீப் ட்ரையிங், டோன்ட் எவர் கிவ் அப்னு நான் சொல்லுவேன். இதுக்கு ரெமிடியாக வந்து நீங்கள் யாருக்காச்சும் உங்களால் முடிஞ்சால் ஒரு இந்த சனி பகவான் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க, பாலிட்டிஷியன்ஸ், ஹோட்டல் வேலை செய்கிறவங்க, மெட்டல் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க, காட்டு வேலை செய்கிறவங்க, கிளீனர் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுக்கு தண்ணி சாப்பாடை வாங்கி தரதோ, அவங்ககிட்டலாம் ஜென்வினாக பழகிறதோ, அவங்க ஒரு பிரச்சனையை சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் முடிஞ்சால் கொடுக்குறதோ, இல்லை அவங்கள பற்றி பெக் ஸ்டெப்பாச்சும் அட்லீஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதோ, ஆளை தாழ்த்தி இருக்காமல் இருக்கிறதோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து சனி பகவானையே இது பண்ணும்.
அதாவது நம்ம என்ன தான் சாமிக்கு போய் கோயிலில் இருக்க சாமிக்கு போய் மாலை வாங்கி போட்டு மரியாதை செஞ்சு என்ன செஞ்சாலுமே நம்ம செஞ்சாலும் சேட்டு அவங்க சாமி தான். நம்ம சேட்டையும் அங்கே 10 கோடி ஆள் செய்வாங்க. ஆனால் அவங்கள ரிப்ரசென்ட் பண்ணி இந்த உலகத்தில் கஷ்டப்படுற ஜீவராசிங்களை நம்ம வந்து ஜென்வினாக எனக்கு நல்லது வரும் அவங்க நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு இல்லாமல் வயிறால் சாப்பிட்டோம், நல்லா இருக்கட்டும், நான் என் குடும்பத்தோடு எப்படி ரிச்சாக சந்தோஷமாக பணக்காரனாக வாழ நினைக்கிறேன்னு அந்த மாதிரி அவங்களும் வாழட்டும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் குளம் காக்கும். ட்ரஸ்ட் மீ. ஓகே. அதோட ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் காட்டில் மழைங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறீங்களா? குரு பயிற்சி. குரு உச்சம் பெற்று போகிறாரு. சரிங்களா? உச்சம் பெற்ற குரு வந்து மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போகிறாரு. ஸோ மிதுன ராசி ஆளுகளே உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நேரம். ஆனால் உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். பேரண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க, முக்கியமாக அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சில பேர் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா, ஒரு நல்ல க்ளோஷரே எனக்கு கிடைக்கல, சின்சியர் அத்தனை வருஷம் லவ் பண்ண அப்படி பார்த்துக்கிட்டு அவங்களும் குடும்பத்தையும் என்ன ஒரு சின்ன விஷயத்துக்கு குப்பை தொட்டி மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க, ஒரு நல்ல க்ளோஷரே கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. யார்கிட்டச்சும் ஒரு செட்டில்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, ஒரு ஃபர்கிவ்னஸ் எதிர்பார்க்குறீங்க. எனக்கு அவங்க வேணாம் சிஸ்டர், பரவாயில்ல, ஐ எம் மெச்சூர் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு உறவு முடிஞ்சதில் ஒரு காரணம் இருக்குன்னு. எட் ஐ எம் லுக்கிங் ஃபார் க்ளோஷர் பிகாஸ் ஐ டோன்ட் ஃபீல் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து டிசர்விங்கான ஆளுன்னு எனக்கு தோணல அப்படிங்க நினைக்கிறீங்கன்னா இந்த ஜூன் ஆன்வர்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் இந்த பாஸ்டில் இருக்கிற ஆளும் வந்து வருவாங்க, மன்னிப்பும் கேட்பாங்க. சான்ஸ் இஸ் வெரி ஹை. ஒரு க்ளோஷர் டாக் வருவாங்க. ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலும் எங்கே திசை தெரியாமல் போனாங்கன்னு கூட தெரியாமல் காணா போயிடுவாங்க. வேலைக்கு நல்ல பாசிபிள், நல்ல மேரேஜ் எண்டாக பண்ணுற பாசிபிள், சைல்டு பர்த் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, குழந்தை பாக்கியம் ட்ரை பண்ணிங்கன்னா ஜூன் 2 ஆன்வர்ட்ஸ் வந்து நல்ல காலம். நீங்கள் இத்தனை வருஷமாக உள்ளுக்குள்ள இருந்த மனக்குமுறலை எல்லா இறைவனும் சேர்ந்து உங்களுக்கு அப்படியே தெளித்து விடுறாங்க பிளஸ்ஸிங்க. ஆனால் இங்கே நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? தன்னை அடக்கம், பேச்சில் அடக்கம், யாரையும் கெட்டதாக சந்தேகப்பறவே போகாமையாக பார்க்குறது, இதெல்லாம் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டவுன் டு எர்த்தாக ஜெனுவினாக பீஸாக இந்த ரொம்ப பேச்சு ஓவரான பேச்சு ஆடம்பர பேச்சு ஒன்று தெரியுமா? நான் பங்களா வாங்கிட்டேன், இங்கே இத்தனை வீடு வச்சுருக்கேன், அத்தனை கார் வச்சுருக்கேன், நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு நல்லது. உங்கள் கதையை அடுத்தவங்க கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைல்ல. இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசுகிறதோ சரி, இல்லை ஆளுங்க வந்து இப்போலாம் வந்து பச்சையாக கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த ஓவராக பீத்தல் பேச்சு பேசுகிறாங்களான்னு சொல்லி பேசுகிறதோ சரி, உங்களுக்கு தாங்க அது வந்து ஒரு கட்டத்தில் திரும்ப அடிக்க போகுது. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தலாம், அவமானப்படுத்தணும் நினச்சிக்கிட்டு நம்மளே சொந்த காசில் சூனியம் வச்சுக்க வேணாம். ஸோ மிதுன ராசி நேர்களே 2026 பொன்னான காலம். ஃபர்ஸ்ட் ஜனவரி டு ஜூன் வந்து கொஞ்சம் அமைதியாகவே போங்க, என்ன நடந்தாலும் நல்ல காலம் பொறுக்க ஆரம்பிக்கிறத ரியலைஸ் பண்ணுவீங்க. த மோர் யூ ரிசீவ் ட்ரை டு கிவ் த மோர் டு த சொசைட்டி. அண்ட் ஜூன் 2 ஆன்வர்ட்ஸ் பெஸ்ட்டான மேஜர் டிசிஷன் எடுங்கன்னு தான் நான் ரிகேப் பண்ண விரும்புகிறேன். மேஜர் டிசிஷன் லைக் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், பேபிக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன், இந்த வீட்டை வாங்க போகிறேன், வீட்டை இடம் மாற போகிறேன், சொத்து பிரச்சனைகள், ட்ராவல் பண்ண போகிறது, இதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக அமோகமாக அமையும். உங்களுக்கான பரிகாரம் முடிஞ்சால் அஷ்டமி அதை கால பைரவரை போய் வழிபடுங்க. அண்ட் தென் அம்பாவை வந்து டியூஸ்டே ஃப்ரைடே வழிபடலாம். பெருமாளை போய் ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே வந்து வழிபட்டுவாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓம் நம சிவாய.